ஓம் மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 26உடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகா என்ன சொல்ல வருதுன்னா, பராசக்தியுடைய பாதிவிரத்திய தன்மையை சொல்ல வருது. அவங்க ஒரு பதிவிரதை அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு ஸ்லோகா இது. என்ன இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம்னா, மகா பிரளய காலத்தில் பிரளயம் வரும் இல்லையா, ஒரு யுகம் அழியணும் அப்படின்னா அந்த யுகம் அழியும் போது ஒரு பிரளயம் உருவாகும். அந்த பிரளய காலத்தில் கூட அம்பாளோட கூடவே இருந்த ஈஸ்வரனை தவிர சகலமும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் போன்றோர் கூட இல்லாமல் போகிறாங்களாம். ஆனால் அம்பாள் பரமசிவனோட தான் இருக்காங்க. அந்த மகாபிரளய காலத்துலேயும் அவங்க விஹாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவில் வர்றது. மற்றவங்க எல்லாருமே இல்லாமல் போகிறாங்க. பிரம்மா அழிஞ்சிடுறார், விஷ்ணு அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் ஸ்தம்பித்து சிலையாக நிற்கிறார். எல்லாருக்கும் விநாசத்தை கொடுக்கறது யார்? யமன். அந்த யமன் கூட நாசமடைகிறார். இந்த கீநாசன் அப்படிங்கிறது யமனோட ஒரு பேர் தான். ஸோ அவரும் நாசமடைகிறார். ஸோ செல்வத்துக்கு எல்லாம் அதிபதியான குபேரன் கூட அந்த செல்வத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அழிஞ்சு போகிறார்.